ரம்யா, அண்ணே. என்ன ரம்யா இந்நேரத்துக்கு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே, தூக்கம் வரல, அதனாலதான் அண்ணே. தூக்கம் வரலனா அழுக வருமா ரம்யா? ரம்யா, மனசுல உள்ளத மறைக்கலாம், ஆனா உன் முகத்துல உள்ள சோகத்தை மறைக்க முடியாது. ஏ ரம்யா, இந்த அண்ணி உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? அண்ணே, என்ன அண்ணே இப்படி கேக்குறீங்க? நான் ஆசைப்படுறது எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. என் அண்ணன் கூட இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பார்த்திருந்திருக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு படி மேலதான் நீங்க என்ன பாத்துக்கிறீங்க அண்ணி. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நான் தன்னம்பிக்கையோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் அண்ணி. அண்ணி, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அண்ணி? அண்ணி, நீங்க அன்னைக்கு என் மனசுல ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். அது உண்மைதான். அப்ப என் மனசுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்ல. எப்ப அவரு எல்லார் முன்னாடியும் நான் தான் முக்கியம்னு சொன்னாரோ அப்போ என்னையே அறியாம அவரு என் மனசுக்குள்ள வந்துட்டாரு. அவரும் உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவர் அண்ணி. என்னை கண்டிப்பா அவரு நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஆசைப்பட்ட எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல அண்ணி. உங்க விருப்பத்துக்கு மாறா நான் எப்பவுமே யோசிக்க மாட்டேன். ஆனா ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அதை மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அண்ணி. இத பாரு ரம்யா, உன் அண்ணன் கிட்ட நான் கடைசியா பண்ண சத்தியமே உன்னை நான் நல்லா பாத்துப்பேங்கிறது தான். இப்ப வரைக்கும் அப்படிதான், இனிமேலும் அப்படிதான். உன் வாழ்க்கையெல்லாம் சாதாரணமா இந்த அண்ணி விட்டுற மாட்டேன். அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் நீ எந்த தப்பான யோசனைக்கும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அண்ணி, நான் உங்க வளர்ப்பு. அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல வரவே வராது. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா என்ன? என் அண்ணன் இல்லைனாலும் எங்களுக்காக நீங்க இல்லையா? யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க என் பக்கத்துல இருந்து அதுவே போதும் அண்ணி.